வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்பது 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தின் மீனராசி பலன் பற்றி பார்ப்போம். இந்த மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை முதல் தை மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை உள்ள ஜனவரி மாத மீனராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதமான தை மாதம் பிறக்கிறது. இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. 2025 ஜனவரி மாத மீனராசி மக்களின் பலன். பொதுவாக இந்த 2025 ஜனவரி மாதத்தில் மீனராசி மக்களின் முக்கிய கிரகமாக இருக்கும் ராகுவின் நிலை தங்களுக்கு சாதகமாக இல்லை மற்றும் குரு பகவான் 3ஆம் வீட்டில் பயணத்தில் இருக்கிறார். 11 மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கும் சனி பகவான் தற்சமயம் 12ஆம் வீட்டில் தொடர்ந்து பயணிக்கிறார் மற்றும் அவரும் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருப்பதாக கருதப்படுகிறது. 7ஆவது வீட்டில் இருக்கும் கேது பகவான் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில்தான் இருக்கிறார். மீனராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்கும் சனி பகவான் வருகின்ற 2025 ஆண்டிற்கான 7வது சனி தோஷம் 2.5 வருடங்களின் கடைசியில் பயணிக்கிறது. மீனராசிக்கு தொழில் கிரகமான சனி பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில்தான் இருக்கிறார். இதன் காரணமாக நீங்கள் எதிர்கொள்ளும் அதிக வேலை அழுத்தத்திற்கான வாய்ப்புகளும் அதனால் மனக்கவலைகளும் உருவாகி உங்களை வேலையில் ஆழ்த்தும். சனி பகவான் இந்த நிலை உங்களின் தொழில் தொடர்பான உங்கள் பொறுமை மற்றும் புத்திசாலித்தனத்தை சோதிப்பார். இந்த மாதத்தில் உங்கள் சிறந்த முன்னேற்றம் மற்றும் செயல்திறனுக்காக நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். மீனராசியின் கிரகங்களின் இருப்பு முதல் வீட்டில் ராகுவும் 7வது வீட்டில் கேதுவும் உங்களுக்கு அதிக பாதுகாப்பற்ற மன உணர்வுகளையும் பயத்தையும் உருவாக்குவார்கள். மேலும் இது உங்களை கவலை அடைய செய்யும். குரு பகவான் விழாவின் முதல் வீட்டுக்கு அதிபதியாக 3ஆவது வீட்டில் அமர்ந்து பயணிப்பதால் பணப்பலன்கள் குறையும் சூழலும் இருக்கிறது. நீங்கள் சம்பாதித்தாலும் அதை உங்களால் சரியாக பராமரிக்க முடியாமல் போகலாம். செலவுகள் எதை முந்தி செய்வது எதை பிந்தி செய்வது என்று பகுத்தறியும் மனநிலை இல்லாமல் அவதிப்படுவீர்கள். இந்த மாதத்தில் நீங்கள் பணத்தை சேமிக்கும் நாட்டம் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதால் சற்று குணமடைந்து தைரியமுடன் செயல்பட வேண்டும். மீனராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும்போது 2025 ஜனவரி மாத ராசி பலன் படி தங்களுக்கு 12ஆம் வீட்டில் தொழில் கிரகமான சனி பகவான் இருப்பது இந்த மாதம் உங்களுக்கு மிதமான பலன்களை தரக்கூடும் என்று கருதலாம். ஆகையால் சனி பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு தேவையற்ற வேலை அழுத்தம் மற்றும் வேலையில் சவால்கள் ஏற்பட்டு மனக்கவலையில் செல்வீர்கள். எதிலும் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களையும் திருப்தியும் அடைய முடியாத நிலையில் உங்களை தொழிலை பொறுத்தவரை இந்த மாதத்தில் நீங்கள் அதிக ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து அதிக போட்டிகளை எதிர்கொண்டு மன அழுத்தத்திற்கு உருவாகும் வாய்ப்புகள் இருப்பதால் நீங்கள் பெரிய விகிதத்தில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். உங்கள் போட்டியாளர்கள் புதிய புதிய வணிக பரிவர்த்தனைகளை மூலம் அவர்கள் முன்னேறுவார்கள். அதற்கு தகுந்தவாறு நீங்கள் உங்களுடைய வணிகத்தை திறனுடன் செயல்படுத்த வேண்டும். நீங்கள் சற்று பின்தங்கி இருக்கக்கூடிய சூழலில் பெரும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. முதல் வீட்டில் ராகுவும் 7ஆம் வீட்டில் கேதுவும் இருப்பதால் உங்களுடைய உறவு, தொழில் மற்றும் நிதி ஆகியவற்றில் செழிப்புக்கான சிக்கல்கள் அதிகரிக்கக்கூடும் என்பதால் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜனவரி 16, 2025 முதல் தங்களுக்கு 11ஆம் வீட்டில் 6ஆம் வீட்டில் அதிபதியாக இருக்கும் சூரிய பகவான் இருந்து உங்கள் தொழிலில் செழிப்பையும் நன்மைகளும் தரக்கூடும். இது உங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயமாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் நீங்கள் பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. மீனராசி மக்களின் பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த ஜனவரி 2025க்கான நிதி ஜாதகம் பற்றி பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் விழாவின் தங்களுக்கு 3ஆவது வீட்டில் இருப்பதால்
தங்களின் பணப்புழக்கம் உங்களுக்கு சீராக இருக்காது என்பதை குறிக்கிறது. இதன் காரணமாக நீங்கள் சம்பாதித்த பணம் அல்லது வருமானம் இருந்த போதிலும் செலவினங்களின் அதிகரிப்பு மற்றும் பணத்தை சேமிக்கும் மிதமான நோக்கத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும். இது பற்றாக்குறையான ஒரு பணமாக இருக்கலாம். இந்த மாதத்தில் உங்கள் பணம் அதிக அளவில் வீணாகலாம், செலவு செய்யப்படலாம். இது உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும். 2ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கும் செவ்வாய் பகவான் ஜனவரி 21, 2025 முதல் பிற்போக்கு இயக்கத்தில் 4வது வீட்டில் பயணிக்கிறார். மேலும் அதிக சம்பாதிப்பதற்கு சேமிப்பதற்கும் உங்களின் திறனை அவர் குறைப்பார். 12ஆம் வீட்டில் சனியின் இருப்பு உங்களுக்கு எதிர்பாராத வகையில் பெரும் பணத்தை இழக்க சூழ்நிலை உருவாக்கி தருவார். சற்று கவனமாக இருந்து பணத்தை சேமிக்க பாருங்கள். இதனால் உங்களுக்கு மேலும் கவலைகளை ஏற்படுத்தும். நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் சேமிப்பதற்கான வாய்ப்பு எளிதில் உங்களுக்கு சாத்தியமாகாது. முதல் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருப்பதால் தேவையற்ற செலவுகளை சந்திக்க நேரிடும். அது உங்களுடைய ஆசைகளால் உருவாகும் செலவுகளாக இருக்கும். ஆகவே ஆசைகளை கட்டுப்படுத்தி செலவுகளை கட்டுப்படுத்துவது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு செயல்பட வேண்டும். மீனராசி மக்களின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் முறையில் பார்க்கும்போது மீனராசியை பொறுத்து குரு பகவான் விழாடன் தங்களுக்கு 3வது வீட்டில் இருப்பதால் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் பலவிதமான நல்ல பலன்கள் நீங்கள் எதிர்பார்ப்புக்கு தகுந்தவாறு இருக்காது என்பதை கணிக்கிறது. இதன் காரணமாக நீங்கள் உங்கள் காதலியுடனான உங்கள் அன்பில் ஒரு வசீகரம் இல்லாமல் செயல்படுவீர்கள். உங்கள் காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை நலமாக இருக்காது. நீங்கள் திருமணமானவராக இருந்தால் இந்த மாதத்தில் உங்கள் துணையுடன் நல்ல இணக்கம் சாத்தியம் இல்லாமல் இருக்கும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கான கிரகமாக இருக்கும் சுக்கிர பகவான் முதல் வீட்டை வலுவான நிலையில் ஆக்கிரமித்துள்ளதால் ஜனவரி 28, 25க்கு பிறகு, அதாவது ஜனவரி 28, 2025க்கு பிறகு நீங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் நல்ல முடிவுகளையும் நல்லதொரு பலன்களையும் சந்திக்க நேரிடும். அதுவரை உங்களுடைய செயல்பாடுகள் யாவும் பொறுமையாகவும் நிதானமாக இருக்க வேண்டும். மீனராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் முறையில் பார்க்கும்போது இந்த ஜனவரி மாதத்தில் குரு பகவான் விழாடன் தங்களுக்கு 3வது வீட்டில் இருப்பதால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைவாகவும் அதனால் உங்களுடைய அன்பு பற்றாக்குறையால் குடும்பத்தில் உள்ள உறுப்பினருடன் நல்ல உறவாகவும் இல்லாமல் இருப்பதற்குண்டான சூழலும் இருக்கிறது. விழாடன் 3வது வீட்டில் இருப்பதால் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் நீங்கள் எதிர்கொள்ளும் தகவல் தொடர்பு குறைபாடுகள் மற்றும் அதிக வாக்குவாதங்கள் சச்சரவுகள் உருவாகும். நீங்கள் இன்னும் நல்ல மதிப்புகளை பராமரிக்க முடியும் மற்றும் இதில் நல்லதொரு பிணைப்பை உறுதி செய்யும் வகையில் நீங்கள் நலமாகவும் பண்புடனும் பரஸ்பர அன்புடனும் குடும்பத்தில் பயணித்து சரி செய்யும் அணுகுமுறையை பின்பற்ற வேண்டி இருக்கிறது. 12ஆம் வீட்டில் சனியும் முதலிடத்தில் ராகுவும் 7ஆம் வீட்டில் கேதுவும் இருப்பதால் குடும்பத்தில் இந்த நேரத்தில் ஒற்றுமை குறையும். மேற்கூறிய பிரச்சனைகளால் குடும்ப வாழ்வில் நல்ல பலன்களை காண முடியாமல் போவதற்குண்டான சூழல் இருக்கிறது. இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகளில் அன்பும் பொறுமையும் நிதானமும் இருந்தால் நல்லதொரு பலன்களை உங்களால் அனுபவிக்க முடியும். மீனராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது குரு பகவான் விழாடன் தங்களின் 3வது வீட்டை ஆக்கிரமித்து பயணிப்பதால் உங்களுடைய ஆரோக்கியம் ஒரு குறியீடாக இருக்கிறது என்பதை குறிக்கிறது. விழாடன் முதல் வீட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் 3வது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் தங்களின் உற்சாகத்தை அவர் குறைப்பார். நீங்கள் தொண்டை நோய் தொற்றுகளுக்கு ஆளாகலாம். 7ஆம் வீட்டில் ராகுவும் 7ஆம் வீட்டில் கேதுவும் முதல் வீட்டில் ராகுவும் இருப்பதால் செரிமானம் தொடர்பான பிரச்சனை உங்கள் ஆரோக்கியத்திற்கு தொல்லைகளை சேர்க்கும் நிலையில் இருக்கிறது. இதன் காரணமாக இரவில் சரியான நேரத்தில் உணவை உட்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தூக்கம் இல்லாமல் அவதிப்படுவீர்கள். 12ஆம் வீட்டில் சனி என்ற ஓட்டத்துடன் 7 நாட்டு சனி ஓட்டத்துடன் இருப்பதால் கால்கள் தொடைகள் போன்றவற்றில் வலியால் அவதிப்படுவீர்கள். சில நேரங்களில் தூக்கம் வராமல் போவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. ஜனவரி 24, 2025 முதல் 11ஆவது வீட்டில் சூரியன் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருப்பவரால் இந்த மாதம் உங்களுக்கு சில நிவாரணம் சேர்ப்பார் மற்றும் உங்களை நல்ல நிலையில் வைத்திருக்க அவர் முயற்சிப்பார். ஆகவே கவலையின்றி இந்த மாதத்தை உங்களால் கடந்து செல்ல முடியும்.
ஆரோக்கியம் சார்ந்தும் பணம் சார்ந்தும் சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வணங்கி அவரது கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யுங்கள், அது நலமாக இருக்கும். மற்றும் ராகுவுக்காக காளி மாதாவின் துர்க்கையும் வேண்டி அவர்களது பாதங்களில் 5 அரளிப்பூக்களை பாதத்தில் சமர்ப்பித்து உங்களது பிரார்த்தனையை செய்யுங்கள், யாவும் நலமாகும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்துடன் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நாம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம், நன்றி.